வணக்கம். இன்று நம்மிடையே குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்காங்க. 12 ராசியினருக்குமே ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும். உங்களுக்கான சரியான நிறங்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் போன்ற முக்கியமான தகவல்கள் தரதா இருக்காங்க. குறிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு எந்த ஆலயங்களுக்கு செல்லலாம்? ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் செய்யறத தவறாக செய்துட்டு இன்னும் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி போய் தவறான குழியிலே போய் விழுகிறதுக்கு பதில் மிக சரியான தகுந்த நபர், ஒரு ஆச்சாரியார் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்டு நீங்கள் நடக்கும் பொழுது அது நிச்சயம் உங்களுக்கு பலன் தரும். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரும். வாருங்கள், அவருடன் கலந்துரையாடலாம். உங்களுக்கான பெரிய தீர்வு, வாழ்விற்கான முன்னேற்றம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருந்து உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். குருஜி, இப்போ கடகராசியினருக்கான குணாதிசயங்கள் என்னென்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லுங்கள். கடகராசி அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரனுடைய ஆளுமை கொண்ட ராசி. அதனால் பார்த்தீங்கன்னா கடகராசி மாதிரி டவுன் டு எர்த் பர்சன் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க இவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, எதையும் பார்க்க மாட்டாங்க. வந்தாரை வாழ வைக்கக்கூடிய ராசி அந்த கடகராசி. அவங்கள நம்பி போயிட்டீங்கன்னா அவங்க எல்லாமே பார்த்துக்குவாங்க. இதில் எந்த பிரச்சனையும் வராது. என்ன அப்படின்னா கடைசியில் இவங்க வாழ வச்ச ஆட்கள் வளர வளர பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வரும். அவங்களால ஒரு பாதிப்பை ஏற்படக்கூடிய ராசி இந்த கடகராசி. அதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம செஞ்சோம் போனோம், ரைட் ஓகே நல்லா இருக்கான்னு விட்டுறணும். இல்லை அவங்க ஏதாவது நம்ம கஷ்டப்படும் போது ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டோம்னா அங்கே பிரச்சனை ஆரம்பிக்கும். இதில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. புனர்பூசம். இந்த புனர்பூச நட்சத்திரம் என்னென்னா குழந்தை மாதிரி மற்றவங்களுக்கு உதவுவாங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, நியாயமாக இருப்பாங்க. எதுக்காகவும் காசு வாங்கிட்டு உதவு பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்வாங்க, அவ்வளோதான். அடுத்தது பூச நட்சத்திரம் இருக்குது. இந்த பூச நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கன்னிங்காக இருப்பாங்க. எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணால் நான் ஹெல்ப் பண்ணுவேன், இல்லைனா பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தான் தோல்வி அதிகம். அடுத்தது ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ரொம்ப ஜாலியான பர்சன். ரொம்ப ஜாலியாக அரவணைச்சு வர்றவங்களை உபசரித்து சந்தோஷமாக வச்சுக்கணும், அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும். உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ அதை தான் சமைப்பாங்களே. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த ஆயில்ய நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக எல்லாரையும் வரவேற்கக்கூடிய ராசி நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரமாக இருக்குது. இவர்களுக்கு முக்கியமாக இப்போ நம்ம குணாதிசயங்கள் பார்த்தது மாதிரி எந்த இடங்களில் இவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும்? ஏன்னா ஒரு சில நேரங்களில் சில விஷயங்களை அவங்க தவறு பண்ணுவாங்க இல்லையா? அது எந்தெந்த விஷயங்களை பண்ணுவாங்க, எதில் அவங்க உஷாராக இருக்கணுங்கிறத சொல்லுங்கள். இவங்க பார்த்தீங்கன்னா அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஹெல்ப் பண்ணுவாங்க, அதில் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு வேலை செய்கிறாங்க, வேலை செய்யும்போது என்ன ஆகும்னா இவங்க செய்கிறத விட அதிகமாக சம்பளம் வரணும், அதிகமாக பணம் சம்பாதிக்கணும், அதிக நல்ல பொசிஷன் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால் பாதிக்கக்கூடிய அமைப்பு எப்பவுமே இருக்கும். அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம முதலே எழுதிடுவாங்க, நான் இவ்வளோ இந்த பொருளை இந்த ரேட்டுக்கு வாங்குகிறேன், இந்த பொருளை இந்த ரேட்டுக்கு விற்க போகிறேன், அப்போ எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் லாபம். இவங்களுக்கு அந்த செலவு இருக்கிறது அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. இவங்க முதல்ல ப்ராஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணி லாபமான ப்ராஜெக்டை தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் கடைசியில் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும், இல்லை அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும், அதில் ஏதாவது செலவுகள் அதிகமாகும். அதனால் கடைசியில் நஷ்டம் அடையக்கூடிய ராசி இந்த கடகராசி. அதனால் அதிக எதிர்பார்ப்புகள் இல்லாமல் ஜாக்கிரதையாக லைஃப்பை ஹேண்டில் பண்ணாங்க, சேஃபாக கொண்டு போனாங்க, எனக்கு இந்த ப்ராஃபிட் இருந்தால் போதும் அப்படின்னு போனாங்கன்னா சேஃபு. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கடகராசி நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைன்னா ஆண்களாக இருக்காங்கன்னா பெண்களால் பாதிப்பு உண்டு. நிறைய பேருக்கு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதே பெண்களாக இருக்காங்கன்னா ஆண்களால் பாதிப்பு உண்டு. ஹராஸ்மெண்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். அந்த மாதிரி விஷயங்களில் மாட்டிக்காமல் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன நிறங்கள்? இவங்களுக்காக அதிர்ஷ்ட நிறங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் சாதாரணமாக ஐவரி கலர் அப்படின்னு சொல்லலாம். மஞ்சள் நிறத்தில் பேல் லைட் ஒயிட்னு சொல்லலாம், பேல் ஒயிட்னு சொல்லலாம். அந்த மாதிரி பயன்படுத்தலாம், சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க சிகப்பு நிறத்தையும் பயன்படுத்தலாம். ரெண்டுமே பயன்படுத்தலாம். அதில் மேஜராக பார்த்தீங்கன்னா லைட் பேல் எல்லோ கலர் யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். இவர்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் என்ன எண்கள் இவங்க உபயோகப்படுத்த? இவங்க கடகராசி அப்படின்னு சொன்னாவே இவங்க பயன்படுத்த வேண்டிய எண்கள் என்ன இருக்குன்னா நம்பர் 2ஆம் எண்ணை பயன்படுத்தலாம். 2ஆம் எண்ணில் பிறந்து கடகராசியாக இருக்காங்கன்னா மிகப்பெரிய உச்சத்துக்கு வராங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இல்லை நான் 2ஆம் தேதியில் பிறக்கல அப்படின்னா அவங்களுடைய வீட்டு நம்பர், கார் நம்பர், கூட்டுத்தொகையோ இல்லை அதிகமாக 2 இருக்கா மாதிரி நம்பரை பயன்படுத்துகிறாங்கன்னா வெற்றி உறுதியாக இருக்கும். இவர்களுக்கான அதிர்ஷ்ட திசை?
அதிர்ஷ்ட திசை அப்படின்னு சொல்லும்போது வடக்கு திசை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அடுத்தது கிழக்கு திசையை பயன்படுத்தலாம். கடகராசிக்காரங்க வடக்கு திசையில் இருக்கவங்களாம் நிறைய செல்வந்தர்களாக இருக்காங்க, பெரிய லெவலில் இருப்பாங்க. அதே மாதிரி 4 பேருக்கு பயன்படுற மாதிரி இருப்பாங்க. அவங்களால 10 குடும்பம் பிழைக்கும் வடக்கு திசையில் இருந்தாங்கன்னா. அந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறைய கடகராசி என்பர்கள் இருக்கிறது நல்லது. இவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அவங்களுக்கு ரொம்ப நல்லது? இந்த கடகராசி என்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னா, முக்கியமாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளை பிரார்த்தனை பண்ணலாம். எல்லா சிவன் கோயில் அம்பாலையும் பிரார்த்தனை பண்ணலாம். அதில் முக்கியமான பிரார்த்தனை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய உண்ணாமலை அம்மன் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். அவங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இவர்களுக்கான நல்ல தசா புக்தி, எந்த புக்தி வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணும்? இல்லை, நல்லதுன்னு பார்க்கறதோட கெட்டதை பார்ப்போம். ஏன்னா எப்பவுமே கெட்டதில் தான் நிறைய பிரச்சனைகள் வருது. ஏன்னா நம்மளுக்கு ஜாதகம் பார்க்குறவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணுறவங்க, எனக்கு இந்த திசை நடக்குது, நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கெட்ட திசைகள் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா சேஃபாக இருப்போம். இதில் மெயினாக பாதிக்கப்படுறது என்னென்னா, கடகராசி என்பர்கள் புதன் திசையில் பாதிக்கப்படுவாங்க. புதன் திசையில் மிகப்பெரிய கடனை கொடுத்துரும். நிறைய பேர் கடனை வாங்கிட்டு கடைசியில் கட்ட முடியாமல் ஒரு காலகட்டத்தில் ஊரை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலைகள் சில பேருக்கு வரும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது கேது திசை. இந்த புதன் திசையில் கடன் அப்படியே பைல பண்ணி கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. கடைசியில் கேது திசையில் அதுலேருந்து வெளில வர முடியாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இல்லை அப்படின்னா ஃபேமிலியில் ஏதாவது ஒரு பிரிவினை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை, குழந்தைங்க இல்லாமல் இருக்கிறது, இல்லை அம்மா அப்பாவால் ஏதாவது ஒரு கடன், கூட பிறந்தவங்களால் ஒரு கடன், இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டி அந்த உறவே வேண்டாம் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு நிலை. நம்ம இவ்வளோ உதவி பண்ணமே, கடைசியில் நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே, ஏமாற்றிட்டாங்களேன்ற ஒரு விரக்தியின் உச்சக்கட்டத்துக்கு அந்த கேது திசை எப்பவுமே கொண்டு போகும். ஸோ இப்போ கடகராசி பற்றி நிறைய தகவல்கள் சொன்னீங்க. நம்ம நேயர்கள் அனைவருக்குமே மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். குறிப்பாக இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்களை கடைபிடித்தார்கள் என்றாலே அவங்க வாழ்க்கையில் இறைவனுடைய அருளோட நிச்சயம் அடுத்த நிலைக்கு உயர்வார்கள் அப்படிங்கிறத சொல்லி நிறைவு செய்கிறோம். மிக்க நன்றி. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்பில் வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்னு கேட்குறாங்க. நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குறது, அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம் கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.